வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேண்ட்மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா எஸ்எஸ்சியில் கேட்டால் இந்த சம்மை தான் பார்க்க போகிறோம். இந்த சம் எந்த சாப்டர்லேருந்து வந்திருக்குன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். என்ன கொடுத்துருக்காங்க? ரூபாய் 1000 ஆண்டுக்கு 5% தனி வட்டியில் முதலீடு செய்யப்படுகிறது. ஒவ்வொரு 10 வருடங்களுக்கும் வட்டியை அசலில் சேர்த்தால் அந்த தொகை ரூபாய் 2000 எத்தனை வருடங்களில் மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அசல் எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க? 1000 ரூபாய். ஆண்டுக்கு வட்டி விகிதம் எவ்வளவு, அதாவது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 5%ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த வட்டியில் முதலீடு செய்யப்படுகிறது. அதுக்கு அப்புறம் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? ஒவ்வொரு 10 வருடங்களுக்கும் வட்டியை அசலில் சேர்த்தால், அப்போ ஒவ்வொரு 10 வருடங்களுக்கு பிறகும் அசலோட அந்த வட்டியையும் ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுறாங்க. அப்படி பண்ணையில் அந்த தொகை மொத்த தொகையானது ரூபாய் 2000 எத்தனை வருடங்களில் மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ 10 வருடங்களுக்கு பிறகு மொத்த தொகை என்னவா இருக்கும்? அதை எப்படி கால்குலேட் பண்ணலாம்? மொத்த தொகைனா என்னது? அசல் ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்டா? இப்போ அசல் எவ்வளவுன்னு தெரியும்? 1000 ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எப்படி கால்குலேட் பண்ணணும்? P இன்ட்டு N இன்ட்டு R/100. அப்போ 1000 ப்ளஸ் அசல் எவ்வளவு? 1000 இன்ட்டு N எத்தனை? 10 வருடங்களுக்கு பிறகு தானே. R 5/100. இதை இப்போ நம்ம அடிக்கலாமா? ஸோ அப்போ 50 500 1500 ரூபாய்னு ஆகுது. எப்போ? 10 வருடங்களுக்கு பிறகு. நமக்கு எவ்வளவு ஆகணும்? 2000 ஆகணும். ஸோ அப்போ இந்த 10 ப்ளஸ் சம் இயர்ஸ் இருக்குது, அதை தான் இப்போ கால்குலேட் பண்ண போகிறோம். இப்போ நமக்கு அசல் எவ்வளவு? 1500. ஏன்னா 10 வருடங்களுக்கு பிறகு அந்த வட்டியை அசலோட ஆட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ நமக்கு அசல் எவ்வளவு? 1500. இப்போ நமக்கு என்ன தேவை? அந்த மொத்த தொகை 2000 மாறணும். அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளவா இருக்கணும் கால்குலேட் பண்ணிடலாமா? 2000லேருந்து இந்த 1500 கழிச்சா 500 ரூபான்னு ஆயிருமா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக என்ன ஃபார்முலா? PNR/100ன்னு நம்ம அப்ளை பண்ணலாமா? அதில் P என்னன்னு வச்சுருக்கோம்? 1500. N நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். R அதே தான் 5%/100 இஸ் ஈக்குவல் டு 500. ஸோ இதை இப்போ நம்ம அடிக்கலாமா? இதையும் அடிக்கலாம். ஸோ அப்போ இது என்ன கிடைக்கும்? N இஸ் ஈக்குவல் டு 100/15ன்னு கிடைக்குமா? இதை இப்போ நம்ம அடிக்கலாமா? ஸோ அப்போ 20/3 அதை எப்படி எழுதலாம்? 6 3 18 மிச்சம்